ஓம் நம சிவாய. வாங்க அடுத்த சப்தஸ்தானத்துல அடுத்த கோயில் ரொம்ப சிறப்பான ஒரு கோயில். இதற்கு பேரு வெள்ளீஸ்வரன் கோயில். வெள்ளி அதாவது வீனஸ் சுக்கிரனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோயில். இது சுக்கிரதோஷ பரிகார ஒரு மையமாக இருக்கிறது வெள்ளீஸ்வரன் கோயில். அதாவது சுக்கராச்சாரியார் வாமன அவதாரம் மகாபலிய தொடர்த்துக்கு வரும்பொழுது அது ஒரு வண்டாக அவரை தடுக்க பார்த்ததாகவும் அப்படி ஒரு குத்துனாரா வாமனர். அவர் கண்ணு போயிடுச்சான் சுக்கிரனுக்கு. இந்த இடத்துல சிவன் அவர் வழிபட்டு எனக்கு கண்ணுக்கு எனக்கு ஏதாவது பண்ணுங்க, பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த இடத்துல தான் சுக்கராச்சாரியருக்கு கண்ணு கிடைச்சதான். ஸோ கண்கள் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இங்க வருவாங்க, சுக்கிரன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, சுக்கிர தோஷம் இருக்கிறவங்க இங்க வருவாங்க. இந்த கோயில்ல பல பயங்கரமான சிறப்பான அம்சங்கள் இருக்கு. ஒண்ணு, உள்ள போனோன்னே யார் நம்ம வரவேற்காங்க? விநாயகர் மற்ற இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஜம்மன் நின்றுட்டு இருக்காரு கணேசா. ஒரு பக்கம் சித்தி, ஒரு பக்கம் புத்தி. வேற பல கோயில்கள்ல இந்த அழகு பார்க்க மாட்டீங்க. அதே போல ஹரியும் சிவனும் ஒண்ணு, தெரியாதவன் வாயில மண்ணு போல லிங்கத்துக்கு பின்னாலே வாமன அவதாரம் உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க. சைவமும் வைணவம் ஒன்னா இருக்கு. அதே போல ரொம்ப அழகான அந்த சுக்கராச்சாரியார், சுக்கிரதேவனே சிவனை வழிபடுற மாதிரி ஒண்ணு இருக்கு. எதை நீங்க மிஸ் பண்ணாலும் சர்வேஸ்வரன் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அதாவது நரசிம்ம அவதாரத்திலே விஷ்ணு இருக்கும்போது அவரை அப்படியே அவருடைய ரத்தத்தை குடிச்சு அவருடைய தன்மை அப்படியே அந்த மிருகத்தன்மையை வெளியில எடுத்து அவரை அப்படியே சாந்தப்படுத்தின சர்வேஸ்வரர். ரொம்ப ஒரு வலிமையான சிறந்த ஒரு உக்ரமான ஒரு அம்சம் சிவனுடைய அம்சம் சர்வேஸ்வரர். அவருக்கும் இங்க ஒரு கோயில் இருக்கு. ஸோ பல சின்ன சின்ன அழகான கோயில்கள் இருக்கு. ஆகிய சுக்கிரனே சிவனை வழிபட்ட இடம் வெள்ளீஸ்வரர் கோயில் நமது பாதையில 3வது கோயில். ஓம் நம சிவாய.